கைவிடப்பட்ட பள்ளியில் மர்மமான சூழ்நிலையில் இறந்த முன்னாள் முதல்வர் ஒருவரின் ஆவி பற்றி வதந்திகள் பரவின. மாணவர்கள் விசித்திரமான நிகழ்வுகள் மற்றும் விவரிக்க முடியாத சத்தங்கள் பற்றி கிசுகிசுத்தார்கள். ஆனால் பேய்கள் நிறைந்த வகுப்பறைக்குள் யாரும் செல்லத் துணியவில்லை. அறை ஒரு வினோதமான இருப்பால் நிரப்பப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் உள்ளே நுழையத் துணிந்தவர்கள் ஒருபோதும் திரும்பவில்லை. ஆண்டுகள் செல்ல செல்ல பேய் வகுப்பறையின் புராணக்கதை வளர்ந்தது. மேலும் பள்ளி இருண்ட வசீகரிக்கும் இடமாக மாறியது. ஒரு புயல் இரவில் துணிச்சலான மாணவர்களின் குழு கைவிடப்பட்ட பள்ளியை ஆராய்ந்து பேய் பிடித்த வகுப்பறையின் பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர முடிவு செய்தது. அவர்கள் காலியான தாழ்வாரங்கள் வழியாக தவழ்ந்தனர். அவர்களின் ஒளிரும் விளக்குகள் சுவர்களில் வினோதமான நிழல்களை வீசின. அவர்கள் பேய்கள் நிறைந்த வகுப்பறையை நெருங்கியதும் காற்றில் கடுமையான குளிர்ச்சியை உணர்ந்தனர். திடீரென்று கதவுகள் சாத்தப்பட்டன. மாணவர்கள் ஒரு மெல்லிய கிசுகிசுவை கேட்டனர். அவர்களை வெளியேறுமாறு எச்சரித்தனர். ஆனால் அறிவு மற்றும் சிலிர்ப்பின் மீதான அவர்களின் பேராசை அவர்களை தங்கி அறையின் இரகசியங்களை வெளிக்கொணர வைத்தது. அவர்கள் ஒவ்வொரு மூலையிலும் தேடினார்கள். ஆனால் பழைய மேசைகள் மற்றும் தூசி படிந்த புத்தகங்களைத் தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் புறப்பட திரும்பியபோது முன்னாள் அதிபரின் பழைய நாட்குறிப்பை பார்த்தனர். நாட்குறிப்பு ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தியது. அதிபர் ஒரு இருண்ட நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தார். செல்வம் மற்றும் அதிகாரத்திற்காக தனது ஆன்மாவை வர்த்தகம் செய்தார். இருண்ட ரகசியத்தை வெளிக்கொணர அவர்களின் சொந்த பேராசை அவர்களை வழிநடத்தியது என்பதை மாணவர்கள் உணர்ந்தனர். இப்போது அவர்கள் பேய் வகுப்பறையில் சிக்கிக் கொண்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் பல தசாப்தங்களாக புதைக்கப்பட்டிருந்த அதிபரின் கல்லறையிலிருந்து மாணவர்கள் தங்கள் சொந்த குரல்களை அவர்களிடம் கிசுகிசுப்பதைக் கேட்டனர்.